தாவேகா கட்சியில் இணைந்த செங்கோட்டையனுக்கு என்ன பொறுப்பு தெரியுமா? தமிழக அரசியலே அதிர்ச்சி. அதாவது ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் ராஜினாமா செய்துள்ளார். நவம்பர் 26 அன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்தார். இது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கோட்டையன் 1989 கோபிசெட்டிப்பாளையத்தில் அதிமுக சின்னத்தில் போட்டியிட்டு 2021 தேர்தலில் 2489 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். அவரது ராஜினாமா அதிமுகவின் உள் மோதல்களை மீண்டும் உயர்த்தியுள்ளது. செங்கோட்டையன் அதிமுகவின் வன்னியர் சமூக தலைவர்களில் முக்கியமானவராக விளங்குகிறார். ஜெயலலிதா, தீபக் ஆகியோருடன் பள்ளி கல்வி, வனம், வருவாய், விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் அமைச்சராக பணியாற்றினார். அவரை எடப்பாடி பழனிசாமி கட்சியில் இருந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு நீக்கம் செய்தார். இதனையடுத்து தற்போதைய நிலைக்கு அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது. ராஜினாமா கடிதத்தில் கட்சி உள் மோதல்கள், தனிப்பட்ட காரணங்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி இதற்கு பதில் அளிக்கவில்லை. ஆனால் உள் மோதல் தீவிரமடைந்துள்ளது. இதற்கிடையில் ஏற்கனவே செங்கோட்டையன் தாவேகாவில் இணைவதாக வதந்திகள் பரவியுள்ளன. நவம்பர் 23 அன்று விஜயை நேரில் சந்தித்ததாகவும் நாளை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் சமூக வலைத்தளங்களில் தகவல்கள் வைரலாகின. இப்படியான சூழலில் அவர் பதவியை ராஜினாமா செய்தது அரசியல் வட்டாரத்தில் ஹாட் டாபிக்காக வெடித்துள்ளது. மேலும் வதந்தியாக இருந்தால் விரைவில் விளக்கம் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நாளை செங்கோட்டையன் விஜய் கட்சியில் இணைய இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் இரட்டை இலை சின்னத்தில் நின்று போட்டியிட்டதால் தற்போது கோபி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். முன்னதாக திமுக அமைச்சர் முத்துசாமியை செங்கோட்டையன் சந்தித்து பேசியதாக செய்திகள் வெளிவந்த நிலையில் அவர் நாளை தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது உறுதி என்று கூறப்படுகிறது. இது பற்றி செங்கோட்டையனிடம் நிருபர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் ஒரு நாள் பொறுத்திருங்கள் என்று கூறினார். செங்கோட்டையன் எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி என 4 முதலமைச்சர்களுடன் பணியாற்றியவர். இதன் காரணமாகவே செங்கோட்டையனை நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய அளித்ததாக கூறப்படுகிறது. செங்கோட்டையன் கருணாநிதி மற்றும் அமைச்சர் துரைமுருகனுக்கு அடுத்தபடியாக அதிக முறை எம்எல்ஏவாக இருந்தவர் என்ற பெருமையை பெற்றவர். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு செங்கோட்டையன் தான் அடுத்த முதல்வர் என்று கூறப்பட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி முதல்வரானார். இதனால் கோபி தொகுதியில் செல்வாக்கு மிக்க செங்கோட்டையனை தங்கள் பக்கம் விஜய் இழுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக வந்த செய்திக்கு செங்கோட்டையன் மறுப்பு தெரிவிக்காமல் ஒரு நாள் பொறுத்திருங்கள் என்று கூறியதால் அவர் கிட்டத்தட்ட இணைவது உறுதியாகிவிட்டது. மேலும் முன்னதாக அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சேர வேண்டும் என செங்கோட்டையன் கூறியதாவது அவர் எடப்பாடி பழனிசாமியால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு அரசியல் விஷயங்களை பற்றி கருத்து தெரிவித்தார். கோவையில் முதல்வர் திறந்து வைத்த செம்மொழி பூங்கா நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படாததற்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்தார். இத்தகைய செயல்களை பாஜக செய்திருந்தால் எவ்வளவு விமர்சனம் வந்திருக்கும்? தமிழை வைத்து மக்களை எத்தனை நாள் ஏமாற்றப் போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். மேலும் அன்பில் மகேஷ் பாடங்களை பார்க்கிறாரோ இல்லையோ உதயநிதி பாடல் எழுதுகிறார் என்றும் கூறினார். அதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் தாவேகாவில் இணைகிறாரா என்ற கேள்விக்கு தமிழிசை பதிலளிக்கையில் அண்ணன் செங்கோட்டையன் என்ன செய்கிறார் என்பதை பார்ப்பது எங்கள் வேலையல்ல. ஜார்ஜ் கோட்டையை பிடிப்பதே எங்கள் இலக்கு, செங்கோட்டையனை பிடிப்பது அல்ல என பதிலளித்தார். மேலும் செங்கோட்டையன் மற்றும் பன்னீர்செல்வம் இதுவரை இந்த இணைவு தொடர்பான செய்திகள் மறுக்காத நிலையில் தமிழிசையின் இந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் புதிய வியூகங்களை கிளப்பியுள்ளது. மேலும் விஜய் மற்றும் செங்கோட்டையன் கூட்டணி 2026 தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையுள்ளார்.
செங்கோட்டையன் ஏற்கனவே 50 வருடங்களுக்கு மேல் அதிமுகவில் இருந்தவர். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலங்களில் எம்எல்ஏ மற்றும் அமைச்சராக பதவி வகித்துள்ளார். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் பேசியதால் அவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார். இதன் காரணமாக அதிமுகவுக்கு கொங்கு மண்டலத்தில் சிக்கல் ஏற்படும் என கூறப்படுகிறது. மேலும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனும் விஜயுடன் கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். மேலும் டிடிவி தினகரன் 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று கணித்துள்ளார். இது 2006 தேர்தலில் விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தை ஒத்திருக்கும் என கூறியுள்ளார். டிடிவி தினகரன் 2026 தேர்தலில் ஆளும் கட்சிக்கும் தாவேகா தலைமையிலான எதிர்கூட்டணிக்கும் இடையே கடுமையான போட்டி இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். அமமுகவின் கூட்டணி நிலைப்பாட்டை டிசம்பர் அல்லது ஜனவரி மாதங்களுக்குள் அறிவிப்பதாக கூறியுள்ளார். விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்த கேள்வி எழுப்பப்பட்ட போது டிடிவி தினகரன் பதில் அளித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகியுள்ளது. டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறியுள்ளார். விஜயுடன் டிடிவி மற்றும் ஓபிஎஸ் கூட்டணி அமைப்பார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் அவர் நாளை விஜய் கட்சியில் இணைவார் என கூறப்பட்டது. செங்கோட்டையன் அவரது ஆதரவாளர்களுடன் விஜய் கட்சியில் இணையுள்ளார். தாவேகாவில் முக்கிய அரசியல் இணைப்பு நிகழ்ச்சி 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் செங்கோட்டையன் இணைவது உறுதியாகியுள்ளது. செங்கோட்டையனுக்கு மாநில அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணையுள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் விஜய் தலைமையில் கூட்டணி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகியுள்ளன. செங்கோட்டையன் ஏற்கனவே அதிமுகவில் நீண்ட காலம் பணியாற்றியவர். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் ஆட்சியில் எம்எல்ஏ மற்றும் அமைச்சராக பதவி வகித்துள்ளார். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றோருடன் விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளனர். செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரின் வருகை தாவேகா கூட்டணியை வலுப்படுத்த வாய்ப்புள்ளது. மேலும் தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளும் விஜயுடன் கூட்டணிக்கு வர அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் முன்னாள் எம்பி சத்யபாமா விஜயின் தாவேகாவில் இணைவது உறுதியாகியுள்ளது. செங்கோட்டையனும் எம்பி சத்யபாமாவும் நவம்பர் 27ஆம் தேதி விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைய உள்ளார்கள். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.